ஜெயிலுன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வட சென்னை படத்துல ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிற மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்திலே உள்ள வரலாற்றுல ரொம்பவுமே பயங்கரமான சில சிறைச்சாலைகள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேமர்டின் பிரிசன். இந்த ஒரு ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்க காலத்தில் வந்து இந்த அடிமைங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கொடுமையான ஒரு பயங்கரமான ஜெயில். இந்த ஒரு ஜெயில் வந்து எப்பயிலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பையர் காலகட்டத்தில் கேர்சர் அப்படின்றவர் தான் இந்த ஒரு மேமர்டின் பிரிசனை வந்து 7th century BC அப்போ கொண்டு வராரு. அதுவும் அந்த 4th கிங்காக இருக்கிற ஒரு ரோமன் எம்பையர். அதாவது பார்த்தீங்கன்னா 640 616 BCயில் தான் இந்த ஒரு ஜெயில் காலகட்டம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஹிஸ்டரின்ற பிசின்ற ஒண்ணுமே புரியலையே, அந்த ஜெயில் எப்படி இருக்குடா அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிளா இந்த ஒரு ரூம் தான் நீங்க பாக்குற ஒரு ஜெயிலே. இந்த ரூம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடிஞ்சு போனா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வீணா போன பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு நடுவில் ஒரு ஹோட்டல் இருக்கும். இது மூலமா வந்து மேலே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து அந்த கைதியை கீழே போட்டுருவாங்க. அவன் அந்த ரூம் உள்ளேயே தான் இருக்கணும். இன்னொரு ஜெயில் ஏன்டா அவ்வளோ கொடூரமான தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே கொடூரம். அதாவது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் கைதி இருக்க மாட்டாங்க, சாப்பாடு எப்பயாவது தான் தருவாங்க. அந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிட கூட முடியாத அளவு ரொம்ப வீணாக போய் தான் உங்களுக்கு அந்த ஒரு சாப்பாடே தருவாங்க. தண்ணி தர மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல நம்மளே கொஞ்ச நாள் இருந்துட்டு செத்து போயிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்களால செயின்ட் பீட்டர் மற்றும் செயின்ட் பால் வந்து அந்த ஜெயிலில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ரொம்பவுமே பயங்கரமான இந்த ஒரு ஜெயில் இந்த ஒரு காலத்தில் வந்து இல்லைன்றதுக்காக நம்ம சந்தோஷம் தான் படணும். ஏன்னா இந்த ஒரு ஜெயில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமாக தான் ஒரு இடத்துல வந்து வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஜெயில் பேர் தான் தி ஒபிலிட்டி. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ராஜ்மௌலி ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணிவிட்டு நான் ராஜ்மௌலி ஃபேனுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா RRRன்ற படத்தில் இந்த ஒரு ஜெயில் கான்செப்டை வச்சு தான் அந்த ஒரு படத்தில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. ராம் சரண் வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்ததுனால அவனை ஒரு குழிக்குள்ளே ஒரே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அளவு ஜெயிலில் போட்டுப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் NTR தான் வந்து தான் காப்பாற்றுவார். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, அது இந்த ஒரு ஜெயில் தான். இந்த ஒரு ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னது. ஒரே ஒரு ஆள் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேரம் நிற்க கூட முடியாது, குடிஞ்சே இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஜெயில். இந்த ஒரு ஜெயிலோட பேர் ஒபிலிட்டின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இதோட ஃப்ரெஞ்சு வார்த்தை என்னன்னா ஃபர்கெட்னு அர்த்தமா, அதாவது மறந்துடுங்க. யூரோப்பில் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜெயிலை வச்சு தான் நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்தாங்களா. இந்த ஒரு ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இறந்து போனவங்க, நிறைய எலி அந்த மாதிரி சொல்லி எல்லாமே இருக்குமா. இதில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, தண்ணி போட மாட்டாங்க, அப்படியே அடைஞ்சு கடந்து அப்படியே இறந்து போயிடுவாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா 1500 காலகட்டத்தில் இதில் முக்கியமாக ஜெயிலுன்றதே வைக்கலையா, இதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து வேல்யூஸ், அதாவது தங்கம் வைரம் இதெல்லாமே ஒழிச்சு வைக்கிற ஒரு இடமா தான் இருந்திருக்கு. ஆனால் நாட்கள் நவர டார்பி அப்படின்றவர் 1649ஆம் ஆண்டு இதை வந்து ஒரு சிறையாக வந்து மாற்றுறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறவங்களை வந்து அப்படியே ஜெயிலில் பிடிச்சி போடுறதா இது ரொம்பவும் கொடுமையான தண்டனையாக பார்க்குறாங்க. இந்த ஒபிலிட்டின்னு சொன்ன சிறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இறந்து போனவங்களோட எலும்பு கூடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களா, அங்கே ஏற்கனவே இறந்து போனவங்களோட ஆவி அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், யாராவது போனால் அவங்கள கொன்னுடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஜெயில் பேர் தான் தி கிபெட். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்க அப்படியே இந்த கிளி கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போட்டு மனுஷங்களை வந்து கொஞ்சம் கூட அசையாத மாதிரி அளவு கட்டி ஒரு பெரிய ஒரு தூணில் மாட்டி வச்சுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகவே உங்களுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடைக்காதனால அவங்க அதிலே இருந்து காக்கா கழுகெல்லாம் கொத்தி அப்படியே கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க. அதாவது அந்த கூண்டுக்குள்ளே இருந்தால் அவங்களால அசைய முடியாது, யாரும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடைக்கலனா நாட்கள் நவுற அவங்க உடம்பு வத்த ஆரம்பித்து ரத்தங்கள் இறுகி போக காக்கா கழுகு பருந்து அதெல்லாம் சேர்ந்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி தின்னுடும். அப்படியே உயிர் இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஈக்கள் முய்க்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயில் தான். இந்த ஒரு ஜெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்து ஆளுங்க. 1900 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிபெட்டின்ற ஜெயில் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சுற்றி பார்க்க போகிறவங்க யாராக இருந்தாங்கன்னா இந்த ஆள் இறந்துட்டான்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் வரும்ல, அது ரொம்பவும் ஆக்ரோஷமாக பயமாக இருக்குமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி போயிடுவாங்களாம். அதே மாதிரி இந்த ஒரு ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடுகள் பக்கத்துலேயே இருக்குமா. இந்த மாதிரி தண்டனை கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா காக்கா கழுகெல்லாம் கொத்தி தின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகிறப்ப அதை சுற்றி ஒரு மாதிரி ஸ்டேல் ஸ்மெல்லு வருமா, அதாவது இந்த ஒரு மாதிரி அழுகி போன ஸ்மெல்லு வருமா. அது பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ரொம்பவுமே துர்நாற்றம் அடிக்குமா. அந்த காலத்தில் ஏதாவது தப்பு செஞ்சு மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களும் ஒரு நாளெல்லாம் சாக மாட்டாங்க. அதாவது தூக்கில் போடுற மாதிரியோ இல்லை துப்பாக்கியில் சுடுற மாதிரியோ அவங்களுக்கு அந்த ஒரு நாள் தண்டனை ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷமே ஆகலாம். அதுக்கப்புறம் இறந்து போய் எலும்பு கூட அதிலே இருந்து இறந்துருவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதாடா அந்த மாதிரி கேட்குறப்ப 1834 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூலை அபாலிஷ் பண்ணுறாங்க இங்கிலாந்து கவர்மெண்ட்.
ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்களில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூண்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி கிளிங்க். இந்த ஒரு ஜெயிலை நீங்கள் அதிகமாக விஜயகாந்த் படத்தில் பார்த்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரமணான்ற படத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரமணா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாபி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சங்கிலியில் கயிறு கட்டி அப்படியே தொங்க விட்டுருப்பாரு. அது சும்மா விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் நாட்கள் நகர நகர ஃபுல்லாக அதிலே ஜெயிலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது அந்த கைவிலங்கு போட்டு அப்படியே நம்ம தொங்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நம்ம உயிர் அப்படியே ஊசலாடி போயிடும்ல. அந்த மாதிரி தண்டனையை தான் இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டு லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஆஃப் ப்ளோயிஸ் அப்படின்றவர் தான் இந்த ஒரு தண்டனையை தர ஒரு ஜட்ஜாக இருந்திருக்காரு. அதுவும் நம்ம கைகளை சங்கிலி போட்டு அப்படியே கட்டி வச்சுட்டா கீழே எலிகள்லாம் ஓடும். அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம மேலே வந்து ஏறும் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்பவுமே டார்ச்சரான இந்த ஒரு ஆப்ரேஷன், அதாவது ரொம்பவுமே கொடூரமானது தான் இந்த ஒரு தண்டனை. ஆனால் இந்த ஒரு சட்டமே ரொம்ப கொடூரமாக இருக்கிறதுனால 1780ஆவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த தண்டனைலாம் கொடுத்த ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்த வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து மியூசியமாக ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் தான் கன் எடுத்து சுட்டுடுறாங்க, இல்லை கத்தி எடுத்து குட்டிடுறாங்க, இல்லைன்னா விஷத்தை வச்சு கொண்டுடுறாங்க. ஆனால் அந்த ஒரு காலம் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டார்ச்சரான ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்சு தான் கொள்வாங்க. ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு கொடூரமான ஒரு ஜெயில் பேர் தான் தி அயன் மெய்டன். இந்த ஒரு அயன் மெய்டன் ஜெயிலை பார்க்குறப்ப நீங்கள் அனியன் படத்தில் வர எஃபெக்டை நீங்கள் இதில் பார்க்கலாம். இது பார்க்க அப்படியே கிட்டத்தட்ட கபோர்டு மாதிரியே இருக்கும். இந்த கபோர்டு உள்ளே போயிட்டு அந்த மனுஷனை வச்சு லாக் பண்ணிட்டாங்கன்னா போதும், அந்த உள்ளே இருக்கிற கத்தி அவனை நெருக்கமாக அப்படியே க்ளோஸ் பண்ணோடனே சும்மா சதக்குன்னு குத்தி அவன் உயிர் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடும். இந்த உள்ளே இருக்கிற கத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷார்ப்பாக, அதாவது அவன் உடம்புல எல்லா இடத்துலையும் குத்தி கிழிச்சு விடும். இந்த அனியன் படத்தில் வர கும்பி பாகம், சூரசம்காரம் எதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சில தண்டனைகளில் இது ஒரு ரொம்பவுமே கொடூரமான பயங்கரமான தண்டனை. அதாவது மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப அவன் உயிர் போகுது அப்படின்னு தெரிஞ்சு வழியிலேயே இறந்து போகிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் எந்த ஒரு தண்டனை. 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஒரு தண்டனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருந்திருக்கு. ஆனால் இது இப்போ கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஜெயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்காக. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு தண்டனை வந்து ரொம்பவுமே ஆபத்தாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, இல்லை இது ரொம்பவுமே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தண்டனைகளை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.